ஹாய் காய்ஸ், இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து சிக்கன் டிக்கா இல்லைன்னா என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். தவா சிக்கன் அந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் நான் இந்த கலரு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். இந்த க்ரில் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் பாருங்கள், அந்த கலர் பார்த்திங்கன்னா செம்மையாக நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்து இதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நிறையா ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் என்னால் இது பண்ண முடியுது. மசாலாலாம் வந்து நம்மளோட ஓன் விஷ் தான். இதோட டீட்டெயில் ரெசிபி டிப்ஸு இதெல்லாம் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, சொல்கிறேன். எவ்வளோ அந்த க்ரில் பாருங்கள், எவ்வளோ எம்மியாக வந்துருக்குதுன்னு, செம்மையாக இருக்குது. ஸோ இந்த குட்டி பீஸ் வந்து அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ செம்ம ஜூஸியாக குக் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும். நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் டர்ன் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா நம்ம நல்லா அந்த க்ரில் வந்து சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடலாம். நான் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் 2 ஸ்பூன் தான் ஊற்றுறேங்க. அதுவே வந்து இந்த வாட்டரில் நின்றுச்சு பாருங்கள். நிறைய எண்ணெயெல்லாம் பிடிக்கவே இல்லை. பட் இது அயன் தவா அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கையில் பட்டுரும் சூடு. மற்றபடி செம்மையாக வந்துருப்பாங்க. ஸோ நம்ம அவனில் அச்சீவ் பண்ணுறது நம்ம இங்கேயே அச்சீவ் பண்ணிட்டோம். செம்மையாக இருக்கா? இந்த சைடு கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஒரு க்ளோஸ்அப் பிடிச்சி பார்த்துங்க. செம்ம எம்மியாக அந்த கலரில் செம்ம சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் டைம் விட்டு திருப்பணும். நான் உங்களோட பேசிகிட்டே திருப்புறதுனால குயிக்காக திருப்புற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சைடும் ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு திருப்பணும். எம்மி சிக்கன் தவா ஃப்ரை.